ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வந்து கோவில் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. ஸோ இன்றைக்கி வந்து மஞ்சள் நீர் விளையாடுவோம். நான் வந்து கன்விக்குட்டிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். மாமா வந்து நைட்டே வந்து ஊருக்கு போயிட்டார். படுகாலம் வந்து முடிஞ்ச உடனே வந்து சாமி கும்பிட்ட உடனே ஊருக்கு கிளம்பிட்டார். ஏன்னா லீவு கிடைக்கல. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ வந்து இன்றைக்கி மாமா இல்லை, மாமா இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும் மஞ்சள் நீர். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்ரூம்குள்ளே வச்சு சாணி அப்புறம் வந்து கழனி அதெல்லாம் கழிச்சு பாத்ரூம்குள்ளேயே ஊற்றி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஈவன் எங்களோட ஜன்னல் முதற்கொண்டு உடஞ்சிருச்சு அந்தளவுக்கு. ஏன்னா வந்து நீ வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டோம் அப்படின்னா விட மாட்டாங்க, வெயில வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வெயில வரலாம் வீட்டுக்குள்ளே ஊதி விட்ருவாங்க. அதனால வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போன வருஷம். இந்த வாட்டி மாமா ஊருக்கு போயிட்டாரா, நான் ஒரு ஆள் தான் கன்னிக்குட்டிக்கு ஜஸ்விக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கன்வி கோவிலில் ஊட்டிட்டு வந்தேன். கரெக்டாக வந்து அப்போ தான் கோவிலில் ஊட்டிட்டு வந்தேன் பாருங்கள். ரொம்ப வேர்க்குது, ஏன்னா வெளியே நின்றுட்டுருக்காங்க. வெளியே கரெக்டாக வந்தேன் பாருங்கள். வந்தவுடனே வினோத் சொல்லிட்டு இருந்தான், எல்லாம் வராங்க அவங்க ரவுண்டு கட்ட அப்படின்னா. எனக்கு வந்து இந்த ஊரில் மாமா மச்சான் இல்லை, 2 பேர் தான், வினோத் இன்னொரு பரத்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன். ஸோ வந்து வினோத் வந்து வீட்டிலே இருக்காப்புல இல்லை. ஸோ அதனால் அவர் கூட அதளவுக்கு ப்ளே பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கோம்ல, அதனால இந்த மாதிரிலாம் ஊற்றி விளையாட மாட்டோம். விளையாண்டா மஞ்சள் நீர் தான் ஊற்றி விளையாடும். பரத் வந்து சின்ன மாமனார் பையன். ஸோ வந்து அவன் ஒரு ஆள் தானே, மாமியார் வந்து ஊற்ற திட்டுனா ஓடி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், தைரியமாக வந்தேன். பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இருங்கடா வரேன், ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வரேன்டா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் போட்டிருந்தேன். நைட் ஷூட் மாதிரி ஒரு சூப்பர் நைட் ஷூட் மாதிரி இருக்கும், அது போட்டிருந்தேன். இருங்கடா மாற்றிட்டு வரேன் சொல்லிட்டு உள்ளே வந்து ட்ரெஸ் மாற்ற வந்திருக்கேன். ஸோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை எந்திரிச்சு போன எல்லாமே முடிச்சு நேத்து கெட்டு போனா ரசம் வாங்கிட்டு வர பூப்பிளைக்கும் அந்த பிள்ளைக்கு போய் வாங்கிட்டு வர பூப்பிள வாங்கிட்டு வர பூப்பிள தண்ணி முட்டை கட்டி வாங்கிட்டு வரல. போச்சுடி பிள்ளை பாவண்டா விட்றா. சரி 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 போய் தொடச்சு விட்றா. சரி 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 எங்க அக்கா மாட்டினா. சரி 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 வந்துரு வாடி தாங்கண்டே. மாமா உன் மேல மஞ்சள் ஊத்து அழுதான் ஊத்துனா. சரி பா 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 ஊத்த மாட்டோம்ல. கங்கி ஏன் அழுவுற? நீ அமைதியா நல்ல தண்ணி எஸ்பி நல்ல தண்ணி அமைதியா இருந்தா நல்ல தண்ணி. ஷவரு 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 நீ போய் மாமா யசி நீ போய் முண்டு மாமா மேல ஊத்து. முண்டு மண்ணெல்லாம் கரைச்சு மஞ்சள் எல்லாம் கரைச்சு மாமா மேல ஊத்து. ஓடு, நீ தான் மாமா மேல ஊத்துன்னு ஓடு. இப்போ 10 வருஷமும் மேல ஊத்துவாங்க. மாட்டுனடி நீனு, மாட்டுனடி பம்பர கட்ட மண்டையா. கன்விங்க ஜஸ்வி மாட்டுனடி பம்பர கட்ட மண்டையா. ஆமா பிரவீன் பாவண்டா, அவன் இப்பதான் ஏறிட்டு இருக்கான், வேலை பார்த்துட்டு இருக்கான்ல. வேலை ஏறிட்டான், ஃபுல்லா ஏறுற இறங்குற வரைக்கும் நிற்பாங்க. அடுத்து எங்கடா போறாங்க? இன்னைக்கு மாமா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். போன வாட்டி பாத்ரூம்லயே வச்சு ஊத்தி விட்டாங்க. அப்படியேடா கரைச்சி வச்சிருக்கீங்க. என்னடா நீங்க வேறங்களே அட தலையோட
கீழே ஊத்துக்கடா தம்பி. ஐயோ சாணிடா, மஞ்சள் தண்ணிக்கு பதில் கடவுளே. ஆமா, அடுத்த வருஷம் மாமத்திலே எவ்வளவு வரமாட்டேன் அப்போ இருக்கும். இந்த விதத்தில் ஊத்தாரா எல்லாரும் பாப்பா இருக்கு, நீங்க தள்ளி போங்க. புள்ள புள்ள மேல ஊத்தியாச்சுடா. பாவண்டா. தலையில